உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற வேற்று மதத்தார் யாராக இருந்தாலும் சரி, அன்பு சகோதர தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் வாழ்க்கையில் நமக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஜெயமாக மாற வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருப்போம். ஆனால் அது முடியுமா? அது நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு சில சமயம் நமக்கு சில கேள்விகள் வரும், சந்தேகங்கள் வரும். அது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும், மலை போல ஒரு காரியமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்து விட்டார். அதை நாம் எப்போதும் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று தேவன் சொல்கிறார். அதனால் அந்த வசனத்தின்படி அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் முடிச்சிட்டாரு. அதை நீங்கள் அறிக்கையிடுங்க. நம் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமாக தான் முடியும். எதை குறித்தும் நாம் இது நடக்குமா நடக்காது என்று சந்தேகப்பட தேவையில்லை. அந்த சந்தேகத்தின் மத்தியில் இயேசு ஆண்டவர் நம்மில் வாழ்கின்றார். அவர் நம்மில் அவர் கிரியை செய்கிறார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்மளுடைய சுய பலமோ சுய சிந்தையோ எதுவுமே ஒன்றும் நடக்காது. ஆனால் அந்த அற்புதமான தேவன், வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும் என்று சொல்கிறார். அதனால் நீங்கள் அந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குமோ அது வந்து சேரும். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். அவருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை, இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதித்து அவர் இன்னும் அதிகமாக அவர் வேலைகளாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரம் இருந்தாலும், எதை செய்து கொள்ள அதில் விருத்தி அடைவும். எந்த பலவீனம், சுகவீனம், நோயாக இருந்தாலும் அவர் தழும்புகளால் இப்போது அது குணமாகிற்று என்ற வசனத்தினுடைய குணமாயிற்று. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஆமேன். விசுவாசிங்க, அதிகமாக விசுவாசிங்க. கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நாம் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா நம்மில் வாழ்கின்றவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ